நஷ்டத்தை லாபமாக்கிய குதிரை. தெனாலிராமன் ஒரு முறை சந்தைக்கு சென்று 50 நாணயங்கள் கொடுத்து குதிரை ஒன்று வாங்கி வந்தார். அதில் ஏறி சவாரி செய்ய பழகி கொண்டிருந்தார். ஒரு நாள் அரசர் தன் விலை உயர்ந்த குதிரை மேல் ஏறிக்கொண்டு ராமனையும் உடன் வருமாறு அழைத்தார். தெனாலிராமனும் தன் குதிரை மீது ஏறிக்கொண்டு மன்னருடன் உலாவ புறப்பட்டார். அரசரின் குதிரை அழகாக நடைபோட தெனாலிராமனின் குதிரையோ தளர்ந்த நடைபோட்டது. கிருஷ்ணதேவராயர் இந்த குதிரையை பார்த்து கடகடவென சிரித்தார். ராமனையும் கேலி செய்தார். ராமா, போயும் போயும் இந்த வற்றி போன தொத்தல் குதிரைதானா உனக்கு கிடைத்தது? இதனை வைத்துக் கொண்டு நீ எப்படி சவாரி செய்ய போகிறாய்? என் குதிரையை பார், எப்படி ஓடுகிறது. ராமனுக்கு ரோஷம் பொத்து கொண்டு வந்துவிட்டது. அரசே, இந்த குதிரை பயன்படுவது போல உங்கள் குதிரை கூட பயன்படாது என்று தன் குதிரையை பற்றி மிக உயர்வாக பேசினார். இப்போது மன்னருக்கு கோபம் வந்துவிட்டது. என்ன இப்படி சொல்கிறாய்? இதை உன்னால் நிரூபிக்க முடியுமா? வேண்டுமானால் பாருங்கள், உங்கள் குதிரையால் செய்ய முடியாததை என் குதிரை செய்ய வைக்கிறேன். அப்படியா சொல்கிறார்? 100 பொன் பந்தயம் கட்டுகிறேன், செய் பார்க்கலாம் என்று பேசியவாறு மெதுவாக வந்து கொண்டிருந்தனர் இருவரும். அப்போது குதிரைகள் இரண்டும் பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்தன. கீழே பார்த்தால் பயங்கர சுழல். ராமன் சட்டென்று குதிரையை விட்டு கீழே இறங்கினார். பாலத்தின் ஓரத்திற்கு குதிரையை கொண்டு சென்றார். அரசர் திகைத்தார். ராமன் தன் குதிரையை தொகுகடீர் என்று நீருக்குள் தள்ளிவிட்டு விட்டார். அரசர் பதறினார். ராமா, என்ன இது? ஏன் இப்படி செய்தாய்? அரசே, என் குதிரை செய்வது போல உங்கள் குதிரை செய்ய முடியுமா? உங்கள் 1000 பொன் மதிப்புள்ள குதிரையால் செய்ய முடியாததை என் குதிரை செய்துவிட்டது பாருங்கள். 1000 பொன் மதிப்புள்ள குதிரை மட்டுமல்ல, அரசரின் நண்பனாகவும் பழகிய அறிவுள்ள குதிரை அது. அதை இழக்க அரசர் விரும்புவாரா? பந்தயத்தில் சொன்னபடி 100 பொன் நாணயங்களை கொடுத்தார் அரசர். இருந்தாலும் ஒரு உயிரை கொள்வது தவறில்லையா ராமா என்றார் அரசர். வருத்தத்தோடு கேட்டார். அரசே, நோய்வாய்ப்பட்டு வயோதிக நிலையில் இருக்கும் இந்த குதிரையை யாரும் இனி வாங்க மாட்டார்கள். இது இறந்தால் எனக்கு 50 நாணயங்கள் நஷ்டம். இப்போது எனக்கு 100 பொன் கிடைத்து விட்டது. அத்துடன் அந்த குதிரையை பராமரிப்பு செலவும் குறைவு. குதிரைக்கும் துன்பம் நீங்கிவிட்டது. எனவேதான் இப்படி செய்தேன். என் குதிரையின் உயிர் நஷ்டம் எனக்கு 2 மடங்கு லாபமாயிற்று என்றார் தெனாலிராமன். மன்னரும் அதை ஒப்புக்கொண்டு தெனாலிராமனின் சாமர்த்தியத்தை கண்டு வியந்தார். நன்றி. This video sponsored by BuyMode eShopping. இந்த ஆப்பை Play Storeல டவுன்லோட் செஞ்சு நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நம்ம வாங்கிக்கலாம். பொருட்கள் தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்கிடலாம். டெலிவரி மிக விரைவாகவே வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறாங்க. மற்ற முன்னணி ஆப்ஸோட இந்த BuyMode ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை கம்பேர் பண்ணி கூட நீங்கள் பொருட்களை வாங்கலாம். ஒரு முறை வாங்கி பாருங்க. பொருட்களோட தரத்தை பார்த்து தொடரலாமா அப்படின்னு முடிவு பண்ணுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் BuyMode eShopping. Thank you.